எல்லாருக்கும் வணக்கம். நம்ம முருக பக்தர் மாநாடு வந்து உண்மையிலேயே மிகச்சிறப்பா எல்லாமே சொல்றாங்க. தரையே தெரியாத அளவுக்கு கூட்டம். அப்படி ஒரு கூட்டத்த திரட்டுனாங்கன்னு சொல்ல முடியாது. திரண்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மக்கள் உண்மையான பக்தியோடு திரண்ட ஒரு முருக பக்தர் மாநாடுன்னா, அது இதத்தான் சொல்லணும். உண்மையிலேயே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். நம்ம மொத நாளுலேருந்தே நம்ம ரஞ்சித் நடிகர் அவர்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இங்க பாருங்க குழந்தைகள்லேருந்து, தாயிலேருந்து, பாட்டியிலேருந்து குடும்பம் குடும்பமா மொத்தமா வர்றாங்க. எல்லாம் வந்து பக்தியோட வர்றாங்க. ஆனா இவங்களெல்லாம் வந்து இங்க எல்லாம் எதிர்க்கட்சிகள்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம வந்து எந்த மதத்தையும் புண்படுத்துறதில்ல. ஆனா வந்து இந்து மதத்த புண்படுத்துறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கிறதில்ல. ஆனா அதனாலயோ என்னமோ தெரியல, கூட்டங்கள் அதிகமா தான் வருது. பக்தர்கள் அதிகமா தான் வர்றாங்க. இன்னும் சொல்லப்போனா நம்மளுடைய இந்து பக்தர்கள்லாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இது நடந்திருக்கு. அவங்க என்னதான் நம்மள திட்டினாலும், மக்கள் இப்ப தான் விழிப்புணர்வோடு செயல்படுறாங்க. இந்து வந்து ஒரு குடையின்குள் எல்லாரும் வந்து ஒன்றிணைகிறோம். அப்படிப்பட்ட ஒரு முருகர் பக்த மாநாடா தான் இது அமையுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஆரம்பத்திலேயே அவர் சொல்லியிருந்தாரு. அதேபோல மேடைகள்லயும் பார்த்தீங்கன்னா, நம்ம இவரு தமிழகத்தின் பாஜக தலைவர் மிக அற்புதமா ஒரு உரையாற்றினாரு. அது பாடல்களாம் பாடி உண்மையிலேயே ரொம்ப அதாவது முருகர்ட்ட போனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து பேசாதவங்க கூட பேசுவான்னு சொல்லுவாங்க. அதே ஆனா நம்ம நயினார் நாகேந்திரன் எவ்வளோ பெரிய பேச்சாளர், எப்படிப்பட்ட மனிதன்னு தெரியும். அவர் உரை இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப எல்லாருமே மகிழ்ச்சியா பார்த்தோம். அதேபோல பவன் கல்யாண். அதாவது ஒரு பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர பத்தி ரொம்ப நல்லாவே பேசினாரு. மதுரை மக்கள் வந்து ரொம்ப குடுத்து வச்சவங்க. இங்க தான் பாருங்க, முருகரு, சிவனு, சக்தி எல்லாருமே இங்க இருக்கிறாங்க. அதேபோல பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து ஆன்மீக கடவுள் அவரு. முருகருடைய மறுபிறப்பு தாங்க நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க தேவரு. அவர வழிபடுறதுல நான் பெருமை அடைகிறேன். இந்த மண்ணுக்கு வந்தது நான் சந்தோஷப்படுறேன். அப்படின்ட்டு ரொம்ப புலகாங்கிதம் அடைஞ்சிட்டாரு. பக்தியின் விளிம்புக்கு அவர் அந்த அளவு போயிட்டாரு. ரொம்ப அவரு உணர்வுபூர்வமா பேசினார். அதுதான் அங்க நடந்தது. மேடைக்காக நாகரிகத்துக்காக பேசணும் அப்படிங்கிறது இல்லாம, முழு பக்தியோட ஊறிட்டாரு. பசும்பொன் முத்துராமலிங்கர பத்து அவ்வளோ அருமையா அவர் வந்து பேசினது ரொம்ப பெருமையா இருந்தது. அதுதானே உண்மை. முருகருடைய ஒரு மறுபிறப்பு தானே பசும்பொன் முத்துராமலிங்க தேவரு. அத வந்து ரொம்ப அருமையாவே வெளிப்படுத்தினாரு. ரொம்ப பெருமையா, சந்தோஷமா இருந்தது. அதேபோல பார்த்தீங்கன்னா, நம்ம இந்து முன்னணி தலைவர் காளீஸ்வரன் சுப்பிரமணியன் அவர்கள் வந்து இங்கே வந்த எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றிகள். இயல்பா அவர் தான் வந்து இந்த ஏற்பாட்டையே வந்து செஞ்சிருந்தாரு. அதேபோல பவன் கல்யாண பத்தி நெறைய விஷயங்கள் பேசினாரு. பேசும்போது அவர் சொன்னாரு, "பவன் கல்யாணம் ஏன் அழைச்சீங்கன்னு எல்லாரும் கேட்குறாங்க." பவன் கல்யாண் மேடையில சொன்னாரு, "கடவுளுக்கு எதிரா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நான் பேச மாட்டேன்." அப்படின்னு தன் கால்ல இருந்து செருப்பு எடுத்து காட்டி, "இதுதான் பேசும்." அப்படின்னு சொன்னாரு. அவரு அப்படிப்பட்ட ஒரு பக்தியாளர் அவரு. கடவுள எதிர்க்கிறவங்க மேல அப்படி ஒரு கோவப்படக்கூடிய ஒரு மனிதரு. அப்புறம் அவர கூப்பிடாம எப்படிங்க நாங்க முருக பக்தர் மாநாடு கூப்பிட முடியும்? அழைக்கிறதுக்கு முன்னாடி அவரே வரேன்னு சொன்ன ஒரு மனிதர் அவரு. அவருக்கு இயல்பாவே அந்த பக்தி ஜாஸ்தி. அதுவும் முருகர் மேல அவருக்கு ரொம்ப ஜாஸ்தி. பெருமாள் மேல ரொம்ப ஜாஸ்தி. ராமர் மேல ரொம்ப ஜாஸ்தி அவருக்கு. அதன் மூலமா அவரும் வந்ததுல ரொம்ப பெருமையா இருந்தது. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய நம்ம அண்ணாமலையார் பேர சொன்ன உடனே அப்படியே கூட்டம் அப்படியே அதிர்ந்துச்சுங்க. அண்ணாமலையார் வந்து உண்மையிலேயே அவர் அண்ணாமலையார் தாங்க. ஐயோ! அற்புதமான ஒரு மக்களுடைய பேரன்ப சம்பாதிச்சிருக்காரு அண்ணாமலை அவர்கள். அவர் பேசுகிற அந்த கந்த சஷ்டி கவசத்துக்கு ஒரு விளக்கம் குடுத்தாரு பாருங்க. முருக பக்தர்கள்லாம் வந்து வியந்து உண்மையிலேயே அத ரசிச்சு கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது. அண்ணாமலை உண்மையிலேயே ஒரு பெருமைக்குரிய ஒரு பொக்கிஷம். அத வந்து நயினார் நாகேந்திரன் கூட பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு. எங்க கட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அண்ணாமலை அப்படின்ட்டு. அத நிரூபிக்கிற வகையில தான் அவர் ஒவ்வொரு செயலும் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மன நிறைவடைந்த ஒரு மாநாடு. எதிரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சம்பட்டி அடி. இந்த அரசியல் மாநாடுன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பொய்ச்சு போயி, பக்தர்கள் மாநாடு தான் இது. முருக பக்தர்கள் மாநாடு தான் அப்படிங்கிறத நிரூபிச்சது. உண்மையிலேயே அந்த கூட்டமும் சரி, அங்க பேசியவர்களும் சரி, கலை நிகழ்ச்சிகளும் சரி, வந்த அப்பா எல்லாம் மன நிறைவு. ஒண்ணு பேரின்பமா இருந்தது.
உண்மையிலே மீண்டும் மீண்டும் இப்படி நடக்கணுங்கிறத பக்தர்களோட கோரிக்கையாகவும் இருந்தது. நன்றி.